அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட மிக்ஸி 10 வருஷத்துக்கு மேலே ஆன மிக்ஸியாக இருந்தாலுமே அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. 2 நிமிஷம் போதும். அண்ட் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 7 வகையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்கூல் டேஸில் நம்ம மார்னிங்கே சீக்கிரமாக சாதம் வடிச்சிருவோம். அந்த சாதம் நைட்டு இருந்துச்சு அப்படின்னா அது லைட்டாக நீர் விட்ட மாதிரி ஆயிரும், சீக்கிரமாகவே வீணாக போயிடும். நெக்ஸ்ட் டே நம்ம கஞ்சி சாப்பிட்லாம் அப்படின்னாலுமே அது நமக்கு இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே அரிசி கழுவின தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருங்க. இது வேறு ஒரு விஷயத்துக்காக. அண்ட் நீங்கள் அரிசி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு அது கூட பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம லெமன் பிழிகிறதுனால அந்த சாதம் கெட்டு போகாது. நமக்கு ஃபுல் டே நமக்கு நல்ல சாதமாகவே இருக்கும். அடுத்த நாள் நம்ம கஞ்சியாக சாப்பிடணும் அப்படின்னாலுமே நமக்கு சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம அரிசி கழுவுனா அந்த தண்ணியை கீழே ஊற்ற வேண்டிய தேவையில்லை. நம்ம வீட்டில் சின்ன சின்ன செடி வளர்ப்போம். அந்த செடிகளுக்கு நம்ம ஊற்றலாம். இல்லைன்னா நீங்கள் பெரிய மரங்கள் இருக்குது அப்படின்னா கூட அந்த மரத்தடியிலையும் ஊற்றலாம். இந்த மாதிரி நம்ம அரிசி கழுவுன தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஊற்றுறது மூலமாக அது நல்லா செழித்து வளரும். நார்மலாக செடிங்களுக்கு நம்ம வெறும் தண்ணி மட்டுமே ஊற்றிட்டு வந்தோன்னா அதுக்கு தேவையான சத்து கிடைக்காது. இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியை நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம கண்டிப்பாக ஊற்றிட்டு வரணும். அதே மாதிரி நீங்கள் காய்கறி கழுவுன அந்த தண்ணியை கூட ஊற்றலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பால் காய்ச்சும் போது அந்த அடியில் ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த பாத்திரத்தில் பாலை ஊற்றாதீங்க. நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்க்க போகிறீங்களோ அந்த தண்ணியை ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பாலை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த பால் அடியில் பிடிக்காது. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் அந்த பாலை யூஸ் பண்ணுவோம். அதனால் அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், பால் இந்த மாதிரி பொங்கும்போது சைடில் நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது அந்த ஆடை எல்லாமே அந்த ஓரமாக ஒட்டிகிட்ருக்கும் அந்த பாத்திரத்தில். ஸோ இது நல்லா அந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த பாலில் செய்யக்கூடிய டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பாஸ்தா இதெல்லாம் பண்ணும்போது பூண்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம எண்ணெயில் சேர்ப்போம். அதுக்கு அந்த பூண்டு எல்லாத்தையுமே தோல் உரிச்சிட்டு நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணுறதை விட நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பூண்டு தோலோடு எடுத்துக்குவாங்க. தோல் எல்லாம் நீங்கள் உரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக தோலோடவே சேர்த்து நம்ம துருவி எடுத்தோம் அப்படின்னா அந்த தோல் நமக்கு கையோடு வந்துடும். அந்த பூண்டு பார்த்திங்கன்னா அந்த தோல் இல்லாமல் நமக்கு உள்ள நல்லா குட்டி குட்டி பீசஸாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இது மூலமாக நமக்கு டைமும் சேவ் ஆகும். இந்த தோல் எல்லாமே நீக்கிட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நல்லா துருவுனா சூப்பரான பூண்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம எல்லார் வீட்லேயுமே ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது சிக்கன் சேர்ப்போம். சில பேர் பன்னீர் கூட சேர்ப்போம். ஆனால் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்து நெத்திலி கருவாடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே பூண்டு துருவி சேர்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரை பண்ணதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பேனில் வெங்காயம், முட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இது கிளறினதுக்கப்புறமா நான் குட்டி குட்டியாக கட் பண்ண கேபேஜை சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சு அந்த நெத்திலி கருவாடை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு மலேசியன் ஸ்டைலில் இருக்கும். ஸோ மலேசியாவில் மோஸ்ட்லி நெத்திலி கருவாடை சேர்த்து தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக வடித்து ஆற வச்ச சாதத்தை சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக, அடுத்து பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம டீ கடையில் எப்போவுமே வாங்கி சாப்பிடுவோம் இந்த மாதிரி வெட்டி கேக்கு. ஸோ இதை நம்ம வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளான முறையில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு நான் சீனி சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட முழு ஏலக்காய் இருந்துச்சு அப்படின்னா 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ண அந்த சுகரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 3 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை நம்ம தாராளமாக சேர்க்கும்போது நல்ல ஒரு சாஃப்டாக கிடைக்கும்.
அடுத்ததாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கப் அளவு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் அளவு ரவை சேர்த்து நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இது நமக்கு கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு எந்த மாதிரி பிசைவோமோ அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ உடனே நம்ம இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை எடுத்து லைட்டாக நம்ம கைகளால் பரத்தி விட்டுக்கலாம். நம்ம வந்து ரொம்ப தின்னாகவும் பரத்தக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். அடுத்ததாக நம்ம கத்தியை வச்சு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி லைட்டாக ஓரங்களில் வெட்டின மாதிரி பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் தான் வெட்டு கேக் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் டீக்கடை வெட்டி கேக்னா சொல்லுவோம். ஸோ இதை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஆயில் வந்து சைடில் காய வச்சுக்கிறலாம். அந்த எண்ணெயில் லைட்டாக கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா கரிஞ்சதுக்கப்புறம் அந்த புளியை நான் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம புளி சேர்க்கும்போது எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சா அந்த மாவு ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், நம்ம ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம ரெடி பண்ணணும். எண்ணெயை சூடாகிறது வரை தான் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கணும். இந்த மாவு நம்ம சேர்த்த உடனேயே லோ ஃப்ளேமில் வச்சிடணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணும்போது ரொம்ப லோ ஃப்ளேமில் நான் போட்டுட்டு இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரை நான் வெயிட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப ஹார்டாக போயிடுச்சு. ஸோ இது வந்து நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்தது. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு, நல்ல டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லைட்டான ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும்போது எடுத்துடணும். உள்ளே நமக்கு வேகாதோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம வேக வைக்கிறோம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான வெட்டு கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் ஊரில் இது ஒரு பீஸ் வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம ஒரு பேக்கெட் மாவு சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 நாளைக்கு தாராளமாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எல்லார் வீட்லேயுமே ஸ்விட்ச் போர்டில் இந்த மாதிரி அழுக்கு படிஞ்சு போயிருக்கும். அதுவுமே ஹாலில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் போர்டை விட கிச்சனில் இருக்கக்கூடியதில் ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அதை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஆலா தான் எடுத்துக்கிறேன். நம்ம துணிகளுக்கு ஒயிட் கலர் துணிகளுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆலாவை கொஞ்சமாக ஒரு துணியில் நான் நினச்சிக்கிறேன். இப்போ இதை வந்து லைட்டாக நான் வந்து ஜென்டிலாக தான் தேய்க்க போகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி தேய்ச்சி ஊற வைக்கிறதோ எந்த வேலையுமே கிடையாது. சோப், லிக்விடு இது எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. முக்கியமாக ஒயிட் கலர் ஸ்விட்ச் போர்டுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கலர் போகிறது கூட சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுக்கும் துணியில் வந்துருச்சு. ஸோ ரொம்பவே பளிச்சுன்னு பளபளன்னு புதுசு போல் ஸ்விட்ச் போர்டு ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கடைசி டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி மிக்ஸி வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 9 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதோட கலர் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலராக மாறிடும். நம்ம என்ன தான் அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணாலுமே அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து வீடியோவில் பார்க்கும்போது ஒயிட்டாக தெரியுது, ஆனால் லைட்டாக எல்லோ கலராக ஆயிடுச்சு என்னோடய மிக்ஸி. ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்பவே சிம்பிளான 3 பொருள் சேர்த்தாவே போதும். நம்மளோட மிக்ஸியை ரொம்ப பளிச்சுன்னு ஆக்கிடலாம். இப்போ அதுக்கான சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம விம் லிக்விட் ஜெல் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவு இருக்கும். அடுத்ததாக நம்ம சமையல் சோடா 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலா வந்து இதை 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இது ஒயிட் கலர் துணிகளுக்காக யூஸ் பண்ணுறது. இது 1 ஸ்பூன் மட்டும் கரெக்டாக நம்ம சேர்த்தா போதும். இது கூட தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமாக நுரையும் வராது. நமக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே போகிறதுக்காக தான் இதை நம்ம ரெடி பண்ணுறோம். அடுத்ததாக இந்த சொல்யூஷனில் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் லைட்டாக நம்ம வந்து இது முக்கி எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டால் போதும். ரொம்பலாம் நான் வந்து மெனக்கட்டு தேய்க்கலை. ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம லைட்டாக ஜென்டிலாக நம்ம வந்து தேய்ச்சி விடுவோம். நம்ம நார்மலாக லிக்விட் சேர்த்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணோன்னா அதிகமாக நுரை வரும். அதனால நம்ம அதிகமாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப அதை வந்து துடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஆலா சேர்த்து பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் வந்து நல்லா பளிச்சுன்னு ஒயிட் கலராக வந்துடும். ரொம்ப நம்ம வந்து மெனக்கட்டு தேய்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. சீக்கிரமாகவே நமக்கு அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு, அந்த கருப்பு தூசு துகள் எல்லாமே நீட்டாக வந்துடும். அந்த ஓரங்களில் இடுக்களில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு துணி உள்ள நான் ஸ்பூனை வந்து நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த லிக்விடில் லைட்டாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் வந்து லைட்டாக நான் தேய்ச்சி விடுறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக தேய்க்கும் போது அந்த இடத்துல நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ
உங்கள் வீட்டில் ஒயிட் கலராக நீங்கள் மிக்ஸி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒயிட் கலரில் மைக்ரோ ஓவன் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த சொல்யூஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ரிசல்ட் தரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லிக்விட் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு காட்டன் கிளாத்தில் கொஞ்சமாக தண்ணியை நனைச்சிட்டு ஃபுல்லாக நான் வந்து தொடச்சி எடுக்க போகிறேன். திரும்ப நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறதே கிடையாது. தண்ணியில் நான் வந்து ஸ்பாஞ்சை விட்டு நான் கழுவ போகிறதும் கிடையாது. ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ லிக்விட் வந்து சேர்த்து நான் க்ளீன் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ பளிச்சுன்னு எனக்கு ஆனதே கிடையாது. அதே மாதிரி அந்த ஒயர்லையுமே நீங்கள் லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கிறலாம். ஏன்னா ஒயர் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலராக மாறிடும். கிச்சனில் இருந்துச்சு அப்படின்னாலே எண்ணெய் பீஸுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ கொஞ்சமாக லைட்டாக தேய்ச்சா போதும், அதுவுமே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேலே நான் வந்து துணியை வச்சு லைட்டாக நான் வந்து தொடச்சி விட்டுட்டேன். அவ்வளோதான். நம்ம எப்போவுமே சமைச்சு முடித்த கையோடவே க்ளீன் பண்ணுற பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். இந்த மாதிரி சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 10-15 வருஷம் ஆனாலுமே உங்களோட மிக்ஸி வந்து ரொம்பவே பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.